நிலா, நிலா, எந்திரி, எந்திரிடி. பொண்டாட்டி தொழிலுக்கு போறது தெரிஞ்சா எல்லா புருஷனுக்கும் கோவம் வரதா செய்யும். ஆம்பளை வர்க்கமே இப்படித்தான். அவன் காரியம் முடிஞ்சது, விட்டுட்டு போயிட்டான். அதுக்காக சாப்பிடாம இப்படியே படுத்து கிடப்பியா? உன் புருஷன் எங்கேயும் போல, அவன் சொந்த ஊர்ல தான் இருக்கான். உண்மையாதான், போய் பாரு. கிளம்பு. பாத்து பாத்துடி, மெதுவா. சண்டை கிட்ட போடுறாத, பக்குவமா பேசி கூட்டிட்டு வா. கண்ட இடத்துல வாய வச்சுட்டு சோரம் போன உடம்புக்கு எதமா சொரிஞ்சு விடுவா. சனியனே, என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் செத்துட்டியடி. பரவாயில்ல, நீ திட்டிட்டு போ. தப்பு மேலதான். என் தாலியை காப்பாத்து தானே நான் தப்பு பண்ண. வாயா, வீட்டுக்கு போலாம். வாயா. கையெடு, கொன்னுடுவேன். ஒரு தரங்கட்டவளே. நான் தரம் பார்த்திருந்தா உசுறு போயிருக்கோயா. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசு. வா, வாயா. கையெடு, மரியாதை எங்கிட்ட போயிடு. குதிரை குப்புற தள்ளது பத்தாதுன்னு குழியும் பறிச்சுச்சான். தினமும் ஒரு புருஷனை தேடிட்டு இப்ப பத்தினி வேஷ போட வந்தியா? சிரிக்கி மவள போயிருடி, இல்லனா வெட்டி விட வெட்டி. ஏண்டி வள்ளக்கண்ண, சீக்கிரம் வாடி. ஏன் தான் நெருப்புல வந்த மாதிரி கத்துற? உன் சக்காலத்தி வந்துடாடி, பக்கு போட வந்திருக்கா. வந்து பாரு. அந்த திட்டு சிரிக்கியா? வரேன். நீ யாரு இது பேசுறதுக்கு? வாய மூடு. ஏய், பேசாதடி. வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டியா? ஆமாடி, கட்டின. அத கேக்க நீ ஆடி ஓடுகாரி. சண்முகம், நாலு ஊரு நரகரை நக்கி தின்ன நாய் என் பேரை சொல்றியோ? எங்கடி வந்த? எச்சத்தாலியை தான் நீ கட்டியிருக்க. மறந்துடு. எச்சத்தாளி, எச்சக்கால நாயே. கண்டவன் கிட்ட படுத்து காசு வாங்குற. யாரு பேசுற? திருடியா வடிக்கிற? ஓடுகாலி, எங்க வந்து ஆடுறான்? அப்ப நான் பொண்டாட்டி இல்லையா? ரோட்ல போய் நில்லு. உன் புருஷன் மாதிரி வரிசையில வருவான். நீ போய் உன் சோழிய பாத்துட்டு இந்த செருக்கி மாவுல நான் பாத்துக்கிறேன். ஊமாடி அடிச்சு கொல்லுங்கடி இவள. நீ போயா, இவளை வெட்டி நான் புளி போடுறேன். சண்முகம், சண்முகம் போகாது. சண்முகம், எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரையா இருக்கா? என்னை கூட்டிட்டு போ. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. தரங்கட்ட கழுத. என்னடி சண்முகம்? சண்முகம் வண்டி உண்டு. போயிருடி, மறுபடி வந்த வெட்டி போடுங்க. வெட்டி எத்தனை புரிய கெடுக்க அலைகிறாளோ. கேடு கட்டவன் அப்படியே சாவடி. நிறுத்துறா பிறந்தவனே. எங்க ஜாதி பொம்பளைகளை நாங்க பாத்துக்கிறோம். உங்க ஜாதியில நிலான்னு ஒருத்தி விபச்சாரி ஆக்கியிருக்கீங்களே, அந்த கேபிஆர்ட்ட போய் கேட்டு பாரு. அவன் எந்தெந்த ஜாதி காட்டெல்லாம் படுத்தான்னு தெரியும். வெக்கமல்ல உனக்கு? நாக்க புடிக்கிட்டு சாவுடா. டேய், வண்டியை சண்முக வீட்டுக்கு விட்றா. சரிண்ணே. அண்ணே, சண்முகமே வரான் பாருண்ணே.
சண்முகம், உனக்காக தானே நான் எல்லாத்தையும் இழந்தேன். நீ என்ன வேண்டானதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிர் வாழணும்? அண்ணா சண்முகத்துக்கு நிறைய சரக்கு ஊத்துனேன். அந்த நாதேரி நிலா வீடு வெளியே வந்துட்டானே. வந்து எனக்கு கூப்பிடுறா. ஊத்தி வச்சதா அடிச்சு உதச்சு தம்ச பண்ணி அனுப்புறேன் அவளை. அளவுக்கு வராத மாட்டை வெட்டி போட்டுனே. நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்னண்ணா தம்பி நான் இருக்கேண்ணா. உனக்கு என்னன்னா நான் செய்வேண்ணா. என்ன டம்ளர் ஊத்துறா. நீ ஏன்னு அழுகுற? நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு என்னடா பாத்துக்குவ? என்ன பாத்துக்குவ? மானமே போச்சுடா. வேணா விடுடா, வெளி சொல்ல முடியலடா. வேணா விடுடா, விட்டுடா. பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா இருக்கணும் தானடா. அவ வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு, ஆனா அந்த நிலாவரம் மானமே போச்சுடா. என்னையும் நம்ம ஜாதி ஜனத்தை காரி திப்பிட்டது எம்எல்ஏ அசிங்கப்படுத்திட்டாங்க சார். அந்த நிலா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாங்கிட்ட படிக்க வச்சிருக்க. எனக்கு காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ அரிப்புக்கு பல பேர்கிட்ட படுத்துட்டானு. பணத்துக்கு வெறுக்கு காலம் விரிச்சிட்டானு. உடல் வெறிக்கு படுக்கணும்னு நினைச்சிருந்தா உனக்கு வியாதி வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேயா? நீ உயிரோட இருக்கணும்னு தானையா போன. என்ன ஊர் தப்பா பேசலாம், ஆனா நீ தப்பா பேசக்கூடாது. நான் சாக போறேன்டா, நான் செத்து போறேன்டா. என் பணி எடுத்துக்கடா, போடா. எனக்கு எது வேணாடா. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? இல்லடா, தெரியலடா. உனக்கு தெரியாதாடா? அவனை முடிச்சிடுறேன். அவ சாவு கத்தியால குத்தி சாதாரணமா இருக்க கூடாதுன்னு இங்க இருக்க நம்ம ஆளுங்க அத்தனை பேர் அவ கூட படுத்து அந்த வலி அவ தாங்க முடியாம ரண வேதனையில் அவ உயிர் போகணும். பல பேர் படுத்து நான் சாகணும், அப்போ நீ உயிரோட வாழணுமா? நீ உயிரோட இருக்க கூடாது. ஒரே குத்துல உசுர் போனோம். குருவில உன்னை காப்பாத்த உன் அம்மா வயித்துல சுமந்தா, நான் உன் உயிரை காப்பாத்த நித்தம் ஒவ்வொருத்தனையும் என் உடம்பால சுமந்த. உனக்கு உயிர் வேணும்னா நான் படுக்கணும். நீ பொழைச்சிட்டா உனக்கு நான் விபச்சாரியா? புருஷனை பொழைக்க வைக்க பொண்டாட்டி பல்லையும் காட்டுவா. தப்பா பேசினா உயிரை எடுக்கவும் செய்வா.
நிலாவா? நிலா? ஓ நிலாதான், நீ ஆசைப்பட்ட நிலாதான். என் மேலதான் உனக்கு எம்புட்டு காதல். புரியலையே. நியாயப்படி பார்த்தா நான் உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். என்ன சொல்ல வர? சும்மா சொல்லக்கூடாது. என்னை அடையறதுக்கு, என்னை வெப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு என் காதலை கொண்டு சண்முகத்தை கட்டி வச்சு நீ என்னை அடைய முடியாம போய் என்னை தட்டுவாணி அலைய விட்டது எல்லாம் என் மேல உள்ள மோகம், வெறி. அதானே நானே உன்னை தேடி வந்திருக்கேன். முழுசா என்ன தர? உண்மைதான் சொல்றாளா? இதுக்கு தானே ஆசைப்பட்ட கமலக்கண்ணா? வா, உன் ஆசை தீர என்னை கட்டி போடி. வா வா கண்ணா. என் மேல கோபம் இல்லையே? எனக்கும் ஆசைதான். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இனி நான் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கிறேன். உன்னை மாதிரி ஒருத்தி அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. நானும் தான். உனக்காக சண்முகத்தை கொன்னுட்டுமா? கொன்னுட்ட. உனக்கெல்லாம் இது இருக்கக்கூடாது. பணக்காரியா வாழவோ, உடல் சுகத்துக்கு ஆசைப்பட்டு எந்த பொண்ணும் விரும்பி விபச்சாரியா மாறுறதில்ல. இங்க வறுமைக்காக, பெத்தவங்களுக்காக, புருஷனுக்காக, பிள்ளைக்காக மாற வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் காம வெறி பிடிச்ச உன்ன மாதிரி மிருகங்க தாண்டா. தூக்கி கொஞ்ச வேண்டிய 4 வயசு பெண் குழந்தைங்களை கூட உங்க காம இச்சைக்கு பலியாக்குறீங்களேடா. கஷ்டம்னு சொல்றவங்களுக்கு கேட்க 2 காது இருக்கு. பசின்னு வரவங்களுக்கு சோறு போட 2 கை இருக்கு. புருஷனுக்கு மனசு இருக்கு, பிள்ளைங்களுக்கு மடி இருக்கு. இவ்வளவு இருந்தோம் உங்க கண்ணுக்கெல்லாம் பொம்பளைங்களோட அந்த இடம் மட்டும் தான் தெரியுது. என்ன மாதிரி எந்த பொண்ணும் வயிற்றுக்காகவும் மத்தவங்க நலத்துக்காகவும் விபச்சாரியா போகாதீங்க. போனா அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ பிறவியே நாசமாயிடும். இந்த மாதிரி சாலைகளில் வெளிச்சம் காட்டி நிற்கும் பெண்களின் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வர வேண்டும் என்பதே எங்களின் எண்ணம்.